முருகரை குறித்து அரசியலில் மாறுபட்ட கருத்துடையவர்கள் நடத்திய அந்த விவாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சிலர் என்னை நோக்கி கேட்குறீங்க. நான் அந்த விவாதத்தை பார்க்கல. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த விவாதத்தில் இடம்பெற்றிருந்ததா அப்படின்னு விவாதத்தை பார்த்த நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதோடு தொடர்புடைய ஒரு புறநானூற்று பாடல் ஒன்றையும் இந்த காணொலியின் இறுதியில் நம்ம பார்க்கலாம். முருகர் அப்படின்னா எந்த வடிவமைப்போடு இன்று நமக்கு அறியப்படுகின்றார் அப்படின்னா 6 முகம், 12 கைகள், வள்ளி தெய்வயானையுடைய மணவாளனாக அவர் இன்று அறியப்படுகின்றார். மயில் அவருடைய வாகனமாக அறியப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, சிவபார்வதி அவர்களுடைய புத்திரனாகவும் முருகன் அறியப்படுகின்றார். இதே வடிவமைப்போடு கட்டமைப்போடு தான் பழங்காலத்தில் தமிழ் நூல்களில் முருகர் காட்டப்படுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். மிகவும் தொன்மையான நூல்களில் அவர் ஒரு தலை 2 கையோடு தான் காட்டப்படுகின்றார். வள்ளி என்கின்ற பெயர் இடம்பெறுகிறது. பிற்காலத்தில் தான் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இன்று நாம் காணக்கூடிய வடிவமைப்போடு பிற்கால நூல்களில் தான் முருகர் காட்டப்படுகின்றார். சரி, சமஸ்கிருத நூல்லையும் இதே கட்டமைப்போடு தான் காணப்படுகின்றாரா முற்கால நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதத்தில் குமாரர் என்கின்ற ஒரு கடவுள் வருகின்றார். அங்கும் கணபதி என்கின்ற பெயர் கொண்ட ஒரு கடவுள் வருகின்றார். ஆனால் இன்று நாம் வணங்கக்கூடிய ஆணைமுக கடவுளாக அல்ல, அங்கே குமார என்கின்ற கடவுளுடைய மூத்த அண்ணனாகவும் அவர் அறியப்படலை. சமஸ்கிருதத்திலையும் பிற்காலத்தில் தான் சேர்க்கப்பட்டு பிற்கால நூல்களில் தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குமார சம்பவம் போன்ற நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நாம் இன்று காணக்கூடிய முழு கட்டமைப்போடு அந்த முருகர் வடிவமைப்போடு வருகின்றார். அப்போ முற்கால நூல்களில் சமஸ்கிருதத்திலையும் இல்லை, தமிழிலும் இதே போன்ற கட்டமைப்பு முற்கால நூல்களில் இல்லை. அது மட்டுமல்ல, முருகனுக்கு ஒரு மூத்த சகோதரன், மூத்த அண்ணன் கணபதி இருப்பதாகவும் இன்று அறியப்படுகின்றது. நம்முடைய பழந்தமிழ் நூல்களை நாம் சங்க இலக்கியம் என்ற பெயரால் அழைக்கின்றோம். அதில் அந்த பழந்தமிழ் நூல்களில் முருகரை பற்றி குறிப்பு இருக்கிறது. வள்ளி என்கின்ற பெயர் கூட இருக்கிறது. இப்போ முருகர் இருக்கிறார் அப்படின்னா முருகருக்கு மூத்த அண்ணனான கணபதியை பற்றி ஏதாவது குறிப்பு வரணும்ல. ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா கணபதியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. கணபதி முருகனுடைய அண்ணன் என்கின்ற பெயரில் எந்த குறிப்பும் கிடையாது. ஏன் கணபதி சங்க இலக்கியங்களில் இடம்பெறலை? இதையெல்லாம் இந்த விவாதங்களில் பயன்படுத்தியிருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, முருகரோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெயர் தான் சூரபத்மன் என்கின்ற ஒரு அரக்கனுடைய பெயர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், திருச்செந்தூரில் சூர சம்ஹார விழாலாம் நடக்கும். அப்போ இந்த சூரபத்மனை பற்றி நம்முடைய பழந்தமிழ் நூல்களில், சமஸ்கிருதத்தினுடைய பழங்கால நூல்கள்லாம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சூரபத்மன் என்கின்ற நேரடி சொல் நம்முடைய பழந்தமிழ் நூல்கள், அதாவது சங்க இலக்கியங்களில் இடம்பெறலை. அந்த நேரடியான சொல்லாட்சி கிடையாது. மாறாக சூர் என்கின்ற சொல்லானது நம்முடைய சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சூர் என்பது வெறும் சூரபத்மனை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னா கிடையாது. சூர் என்பதற்கு தமிழில் நிறைய பொருள்கள் உண்டு. அச்சம், துன்பம், நோய், கொடுமை, தெய்வப்பெண், பேய் இப்படின்னு நிறைய பொருள்கள் உண்டு. இந்த பொருள்களின் அடிப்படையிலும் நிறைய பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்குது. அப்போ முருகன் சூர் என்பவரை கொன்றதாக ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு உரையாசிரியர் இவ்வாறு பொருள் கொள்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சூர் என்பதை நாம் சூரபத்மன் என்கின்ற அரக்கனாகவும் எடுக்கலாம், அல்லது அச்சம் தரும் பகைவர் என்ற பொருளிலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சூர் என்பதற்கு அச்சம் தரும் பகைவர் என்ற பொருளும் பயன்படுத்தப்படுகிறது. சில உரையாசிரியர்கள் அதை நேரடியாக சூரபத்மன் என்கின்ற அரக்கனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரபத்மனை பற்றி வேறு ஏதாவது செய்திகள் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் காண கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் பலத்தால் பிற்பட்டவையான திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடலில் ஒரு சில செய்திகள் மட்டும்தான் வருது. ஆனால் சூரபத்மனை பற்றி மிகுதியான செய்திகள் 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட கந்த புராணத்தில் தான் இடம்பெறுகிறது. சமஸ்கிருதத்தினுடைய பழமையான நூல்களை பார்த்தீங்க அப்படின்னா, ரிக்வேதத்தில் குமார கடவுள் இடம்பெறுகிறார். ஆனால் அந்த குமார கடவுள் சூரபத்மனை அழித்தார் என்கின்ற செய்தி எந்த வேதங்கள்லேயும் கிடையாது. குமார கடவுள் இருக்கிறாரு, அவர் மகாசேனனாக அறியப்படுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஸ்கந்தனாகவும் அறியப்படுகின்றார். என் பகவத்கீதையில் கூட சேனாதிபதியாக கூட வருகிறார். ஆனால் அவர் சூரபத்மனை அழித்தார், தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்த சூரபத்மனை கொண்டார் என்கின்ற செய்தி கூட கிடையாது. காளிதாசர் 5ஆம் நூற்றாண்டில் குமார சம்பவம் என்கின்ற ஒரு நூலை எழுதுகிறார். அதாவது இந்த ஸ்கந்தனுடைய பிறப்பு, சிவபார்வதியினுடைய மகனாக பிறக்கின்றார், விநாயகர்லாம் அங்கே இடம்பெறுகிறது. ஆனால் இந்த குமார சம்பவம் என்கின்ற நூலில் கூட முருகப்பெருமான் சூரபத்மனை கொண்டார் என்கின்ற செய்தி கிடையாது. ஏன்னா குமார சம்பவத்தில் சூரபத்மன் என்கின்ற ஒரு அரக்கனை பற்றி எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் குமார சம்பவத்திற்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அந்த சமஸ்கிருத ஸ்கந்த புராணத்தில் தான் சூரபத்மன் இடம்பெறுகிறார். அதுவும் குமார சம்பவத்தில் ஒரு அரக்கன் வருகிறார், தாராகாசுரன் நினைக்கிறேன், எனக்கு பேர் சட்டுன்னு நினைவில் வரல. அவருடைய சகோதரனாக பின்னாடி சேர்க்கப்படுகிறார் சூரபத்மன். சமஸ்கிருத நூல்லையே 7ஆம் நூற்றாண்டில் தான் சூரபத்மன் என்கின்ற அரக்கனை பற்றி குறிப்பு வருகிறது.
இதே சமஸ்கிருத ஸ்கந்த புராணத்தை 12ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழில் கொடுக்குறாங்க, கந்த புராணம் என்கின்ற பெயரில். இங்கும் அதே சூரபத்மன் என்கின்ற அரக்கன் வருகிறார். கூடுதலாக சில செய்திகளும் அவற்றோடு சேர்க்கப்படுகிறது. நம்முடைய பழங்கால சங்க இலக்கியங்களில் சூரபத்மன் யாருக்கு பிறந்தார், அவருடைய தன்மை என்ன, அவர் தேவர்களுக்கு மிகவும் எவ்வாறெல்லாம் இன்னல் கொடுத்தார் என்கின்ற செய்திகள்லாம் கிடையாது. சூர் என்கின்ற ஒரு சொல்லாடல் இருக்குது. அதையும் சில அறிஞர்கள் வந்து அச்சம் தரும் பகைவர் என்றும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது சூரபத்மன் என்று இன்று நமக்கு அறியக்கூடிய அந்த அரக்கனாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மயில் வாகனனாக மாற்றினார் சூரபத்மன் என்கின்ற செய்தி தமிழில் தான் இருக்குது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்குது இதில். இவற்றையெல்லாம் குறித்து இவ்வாறான விவாதங்களில் விவாதித்தார்கள் அந்த முரண்பாடுகள் எல்லாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுது முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்து வேலன் வெறியாட்டும் நிகழ்த்தப்படுகின்றது. இதுவும் நம்மளுடைய பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகின்றது. இந்த செய்தி சமஸ்கிருத நூல்களில் குறிப்பாக காளிதாசர் இயற்றிய குமார சம்பவம் சமஸ்கிருத ஸ்கந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கா. அவர் வந்து ஒரு குறிஞ்சி நில கடவுளாக முன்பு இருந்தார் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கா. பழங்காலத்தில் நம்முடைய தமிழில் முருகன், சேய், சேயோன், செவ்வேல், வேலன் போன்ற அழகான பெயர்களை நம்ம சூட்டியிருக்கின்றோம். அவருடைய கதை வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது தமிழ் மரபில். இந்த பெயர்கள்லாம் சமஸ்கிருதத்தில் 5ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட குமார சம்பவத்தில் இந்த தமிழ் பெயர்கள்லாம் இருக்கா, அல்லது 7ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த ஸ்கந்த புராணத்திலேயாவது இந்த தமிழ் பெயர்கள்லாம் இருக்கா அப்படின்னு தெரிந்தவங்க எனக்கு சொல்லுங்கள். முருகருடைய அண்ணன் அதான் கணபதி. இந்த கணபதியை குறித்து நம்முடைய பழந்தமிழ் நூல் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக புறநானூற்றில் ஒரு மறைமுக குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்களை பகிர்வதும் காணக்கூடியதாக இருக்குது. அந்த பாடலுக்கு உண்மையிலே என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல் எண் 106. இதை பாடியது வந்து கபிலர். யாரை பற்றி பாடியிருக்கிறார் அப்படின்னா பாரிவள்ளலை பற்றி பாடியிருக்கிறார். அவன் பாரிவள்ளல் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு வேறுபாடு கிடையாது. அவனை நோக்கி யார் வந்தாலுமே அவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல். அது எப்படி அப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து தலையில் பூச்சி விடுவாங்க. அந்த பூ 2 வகைப்படுமா. நல்ல பூ அப்படின்னு இருக்கான், இன்னொன்று கெட்ட பூ அப்படின்னு இருக்கான். அதாவது நல்ல நறுமணம் வீசக்கூடிய பூவை வந்து நல்ல பூன்னு சொல்லுவாங்களாம், மனம் வீசாத பூவை வந்து கெட்ட பூன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எருக்கம் பூ ஒன்று இருக்கான், அது நல்ல பூவும் கிடையாதான் கெட்ட பூவும் கிடையாதான், இந்த 2ஓடும் சேராத ஒரு பூவான். அது போன்று தான் நல்லவர் கெட்டவர் யார் வந்தாலுமே அவன் வந்து வாரி வழங்கக்கூடியவன். எருக்கம்பூ வந்து மனம் வீசாது, அதனால் அது நல்ல பூ கிடையாது. ஆனால் அதுக்காக அது கெட்ட பூவும் கிடையாது. ஏன்னா அந்த பூவை இறைவனுக்கு சூடினாலும் அந்த பூவை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புல்லிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணம் என்னா ஆங்கு மடவர் மெல்லியற் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே அப்படின்னு இருக்குது. வேகமாக பகிர்ந்து கொண்ட அந்த புறநானூற்று பாடலில் விநாயக பெருமான், அதாவது இன்று நாம் வணங்கக்கூடிய ஆனைமுக கடவுளான கணபதியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அவர் வந்து முருகனுக்கு அண்ணன் என்கின்ற செய்தி கூட அந்த பாடலில் இடம்பெறலை. நீங்கள் ஒவ்வொரு சொல்லாக பதம் பிரித்து கூட நீங்கள் பொருள் காணலாம், அதில் அந்த செய்தி கிடையாது. இதை குறித்து எல்லாம் இந்த காணொலிகளில் பேசியிருக்கிறாங்களா, விவாதத்தில் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சவங்க எனக்கு பின்னோட்டத்தில் கொடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின்கள் பல காணொலிகளை வெளியிட்டுக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.